உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் மறைக்கப்பட்ட உண்மைகள். 2019 ஆண்டு ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி நடத்தப்பட்ட உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பின்னணியில் பிள்ளையான் இருப்பதாக சேனல் 4 தொலைக்காட்சி வெளிக்கொணர்ந்தது. குற்றப்புலனாய்வு திணைக்களம் நேற்று முன்தினம் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த அறிக்கையினூடாக மேலும் பல விசேட தகவல்களை வெளிக்கொணர்ந்துள்ளது. 2015 முதல் 2021ஆம் ஆண்டு கால பகுதியில் பேராசிரியர் ரோஹான் குணரத்ன மட்டக்களப்பு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த பிள்ளையானை 3 சந்தர்ப்பங்களில் சந்தித்துள்ளமை விசாரணைகளினூடாக வெளிக்கொணரப்பட்டுள்ளதாக நாம் நேற்று அறிக்கையிட்டோம். பேராசிரியர் குணரத்னவும் பிள்ளையானும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் புத்தகங்களை வெளியிட்டிருந்ததுடன் இந்த தாக்குதல் ISIS பயங்கரவாத அமைப்பினால் நடத்தப்பட்ட ஒன்று என காண்பிப்பதற்கு முயற்சித்திருந்தனர். இந்த படுகொலைகள் தொடர்பில் முக்கிய தகவல்களை வெளிப்படுத்திய சாட்சியாளர்களுக்கு விடுக்கப்படும் அச்சுறுத்தல்கள் தொடர்பிலேயே இன்று நாம் அறிக்கையிடுகின்றோம். சாட்சியாளர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அவர்களின் பெயர்களை நாம் வெளிப்படுத்தவில்லை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு முன்னர் மட்டக்களப்பு வவுனதீவு பகுதியில் 2 போலீஸ் உத்தியோகத்தர்கள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் சஹ்ரான் ஹாஷிமின் குழுவினால் மேற்கொள்ளப்பட்டமை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் வெளிக்கொணரப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் முன்னாள் LTTE உறுப்பினர்களால் மேற்கொள்ளப்பட்ட ஒன்று என்பதை நம்ப வைப்பதற்காக விசாரணைகள் மற்றும் சாட்சியங்கள் எவ்வாறு திசை திருப்பப்பட்டன என்பது தொடர்பான விடயங்களும் தற்போது அம்பலமாகியுள்ளன. இந்த 2 போலீஸ் உத்தியோகத்தர்களின் படுகொலை தொடர்பான புலனாய்வு தகவல்களை வழங்கிய பிரதான சாட்சியாளர் ஒருவருக்கு தற்போது அச்சுறுத்தல்கள் விடுக்கப்படுவதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் நேற்று முன்தினம் நீதிமன்றத்துக்கு அறிவித்தனர். இராணுவ புலனாய்வு பிரிவின் உறுப்பினர் ஒருவர் தன்னை தொடர்பு கொண்டு புலனாய்வு பிரிவின் உயரதிகாரி நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு தேவையான வசதிகளை செய்து தர முடியும் என கூறியதாக அந்த சாட்சியாளர் கூறியுள்ளார். அதற்கு தேவையான நிதி மற்றும் ஏனைய வசதிகளை வழங்க முடியும் என அவர் தெரிவித்ததாக குறித்த சாட்சியாளர் விசாரணை அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளார். ஹெரோயின் அல்லது ஐஸ் போதைப் பொருளுடன் தொடர்புடைய வழக்கொன்றில் சிக்க வைக்க முடியும் என புலனாய்வு பிரிவு உறுப்பினர் சாட்சியாளரை அச்சுறுத்தியுள்ளமையும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கோயில் குளம் ராணுவ புலனாய்வு முகாமைச் சேர்ந்த 2 மோட்டார் சைக்கிளில் தன்னை பின்தொடர்ந்து வந்ததாக சாட்சியாளர் குற்ற புலனாய்வு திணைக்களத்திடம் கூறியுள்ளார். 2வது சம்பவம், இராணுவ புலனாய்வு பிரிவின் தகவல் வழங்குநர்களை அந்த காலப்பகுதியில் வழிநடத்தியவருக்கும் தற்போது அச்சுறுத்தல்கள் விடுக்கப்படுவதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளனர். இந்த சாட்சியாளர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெறுவதற்கு முன்னதாக முன்னாள் அரசு புலனாய்வு பிரிவின் தலைவர் சுரேஷ் சாலேயின் சந்தேகத்துக்கிடமான நடத்தைகள் தொடர்பில் தகவல்களை வெளிப்படுத்திய ஒருவர் ஆவார். கடந்த மார்ச் மாதம் 12ஆம் தேதி சாட்சியாளரின் மனைவியின் வீட்டுக்கு அருகில் மோட்டார் சைக்கிளில் வருகை தந்த 2 சந்தேகத்துக்கிடமான முறையில் நடந்து கொண்டதுடன் அவர் வீட்டில் இருக்கிறாரா என்பது தொடர்பிலும் ஆராய்ந்துள்ளனர். இவ்வாறு வருகை தந்தவர்களில் ஒருவர் ராணுவ புலனாய்வு பிரிவின் நீர்கொழும்பு பிரிவைச் சேர்ந்த உறுப்பினர் என அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் விசாரணை அதிகாரிகள் அவரிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளதாக நீதிமன்றத்துக்கு அறிவித்தனர். 3வது சம்பவம், ஜஹ்ரானின் தேசிய தௌஜித் ஜமாத் அமைப்பின் பயங்கரவாத உறுப்பினர்களுக்கு துப்பாக்கிகளை விநியோகித்த ராணுவ புலனாய்வு பிரிவு அதிகாரி ஒருவர் மற்றும் அவர் வழிநடத்திய குழுவினர் தொடர்பில் தகவல்களை வெளிப்படுத்திய பிரதான சாட்சியாளர் ஒருவருக்கும் அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் அலுவலகத்தில் பணியாற்றும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒருவர், சார்ஜென்ட் ஒருவர் மற்றும் மட்டக்களப்பு மாவட்ட குற்ற புலனாய்வு பிரிவில் பணியாற்றும் உப போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒருவராலும் சாட்சியாளருக்கு கடுமையான அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டு வருவதாக குற்ற புலனாய்வு திணைக்களத்தினர் நீதிமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பித்தனர். சிறையில் அடைப்போம் எனவும் துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்வோம் எனவும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சாட்சியாளருக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்படுவதாக விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளனர். சாட்சியாளரை அச்சுறுத்திய பல சந்தர்ப்பங்களில் நிதி மற்றும் பொருட்களை பெற்றுக் கொண்டுள்ளமை அம்பலமாகியுள்ளதுடன் இது தொடர்பில் பல முறைப்பாடுகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. 4வது சம்பவம், உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலுக்கு முன்னர் ராணுவ புலனாய்வு பிரிவு உறுப்பினர் ஒருவர் தாக்குதல் ஒன்று நடைபெற்றுள்ளதை உணர்த்தும் வகையில் வெளியிட்ட கருத்துக்கள் தொடர்பில் அம்பலப்படுத்திய மற்றும் ஒரு சாட்சியாளருக்கும் அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டு வருவதாக குற்ற புலனாய்வு திணைக்களத்தினர் நீதிமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பித்துள்ளனர். போலி முகநூல் கணக்கொன்றினூடாக போதைப் பொருள் தொடர்பான தகவல்களை வழங்குவதாக தெரிவித்து குறுஞ்செய்தி அனுப்பி அவரை வாழைச்சேனை காவத்தமுனை பகுதிக்கு வரவழைத்து அந்த சாட்சியாளர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. குற்ற புலனாய்வு திணைக்களம் சமர்ப்பித்துள்ள அறிக்கைக்கு அமைய அந்த தாக்குதலை நடத்தியவர்களின் பெயர் விவரங்களுடன் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் வாழைச்சேனை நீதவான் நீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கு விசாரணையும் நடைபெறுகிறது. ராணுவ புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த ஒருவரை தாக்குதலை நடத்தியுள்ளதாக தாக்குதலுக்குள்ளான சாட்சியாளர் ஒருவரின் தந்தை வாக்குமூலம் வழங்கியுள்ளார். இந்த சாட்சியாளர் பேராசிரியர் ரோஹான் குணரத்ன மற்றும் பிள்ளையான் ஆகியோருக்கிடையில் இடம்பெற்ற சந்திப்புகள் தொடர்பில் தகவல்களை வெளிப்படுத்தியவர் என்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த தகவல்கள் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதுடன் அதனை மிகவும் பாரதூரமான நிலைமையாக கருதி உரிய நடவடிக்கைகளை எடுக்குமாறு நீதவான் இஸ்ரு நிதிக்குமார வலியுறுத்தியுள்ளார். இவ்வாறான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு நீதிமன்ற உத்தரவுகள் அவசியமில்லை எனவும் சட்டமாதிபர் திணைக்களம் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க முடியும் எனவும் நீதவான் சுட்டிக்காட்டியுள்ளார்.